அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டத்தில் அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பல முக்கிய தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்றைய கூட்டத்தில் அதிர்ச்சி காத்திருந்ததுங்க. அதாவது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என கூறி வந்த சில நிர்வாகிகளே சசிகலா, ஓபிஎஸ் ஆகிய இருவரையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க முன்னாலேயே குரல் எழுப்பியது அவர் அவ்வளவாக ரசிக்கல அப்படின்னு சொல்றாங்க அதிமுக நிர்வாகிகள். மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்களை சந்தித்து அதிமுக தலைமையகமாக ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை நடத்தி வந்துட்டு இருக்காரு. கடந்த சில நாட்களாகவே ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்றைய கூட்டம் மிகவும் கவனம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்காதது தான் தோல்விக்கு காரணம். நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், சசிகலா, ஓபிஎஸ் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு குரல் எழுப்பியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தனது தீவிர ஆதரவாளர்களாக கருதப்பட்ட சிலரே மீண்டும் சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கல. மேலும் கூட்டணி குறித்து மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை பேசும் அளவுக்கு அதிமுக போய்விட்டதாக சில நிர்வாகிகள் புலம்பியும் இருக்காங்க. தனிப்பட்ட விரோதம் காரணமாக கட்சியை அழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சிலர் கொந்தளித்ததாகவும் கூறப்படுது. இப்படியான பேச்சுக்களால் எடப்பாடி பழனிசாமி சற்று அதிர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுது. அதிமுகவில் இது போன்ற பிரச்சனைகள் எழுவது ஒன்றும் புதிது கிடையாது. 2021 ஆண்டு முதல் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் நீக்கம் உள்ளிட்ட பிளவுகளோடு அடுத்தடுத்த தோல்விகளும் எடப்பாடி பழனிசாமியை துவல செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா தரப்பில் இருந்து ஒருங்கிணைப்பு குழு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவிலையும் ஒருங்கிணைப்பு குழு கோஷம் எழுந்ததாக கூறப்படுது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்காரு. நிர்வாகிகளின் கோரிக்கைக்கு இணங்க சசிகலா, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதை எடப்பாடி பழனிசாமி நன்றாக உணர்ந்திருப்பதாக, இதன் காரணமாகவே நேற்றைய கூட்டத்தில் அவர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மற்ற ஆலோசனைகளை புறக்கணித்து விட்டதாகவும் கூறப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இல்ல விழாவில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கட்சி நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது, நிச்சயம் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அந்த மூவரை தவிர யாரை கட்சிக்குள் கொண்டு வந்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. நேற்றைய கூட்டத்திலையும் அதே கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தங்களுக்கு ஆதரவான குரல்கள் அதிமுகவுக்குள்ளேயே இருப்பது சசிகலா, ஓபிஎஸ் தரப்பு அறிந்து மகிழ்ச்சியில் வெள்ளதாக கூறப்படுது. இதனை அடுத்து அந்த நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேச சசிகலா, ஓபிஎஸ் தரப்பு முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் சசிகலா, ஓபிஎஸ் சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள்
சந்தித்தும் பேசலாம் அப்படின்னு. இந்த சந்திப்பு ரகசியமாகவே இருக்கும் அப்படின்னும் அதிமுகவினர். இதனால் வரும் காலங்களில் அதிமுகவில் மேலும் பரபரப்பு அதிகரிக்கும். சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு வழியாக இணைப்பு நடவடிக்கைகள் இருக்கும் எனவும், அனைவரும் ஒன்றாக சேர்ந்தே சந்திப்பதே திமுகவுக்கும் அனைவருக்கும் நல்லது அப்படின்னும் சசிகலா தரப்பினர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் அதிமுக ஓட்டு பாமகவுக்கு கிடைக்காதது ஏன், திமுகவுக்கு சென்றது எப்படி அப்படின்னு விக்கிரவாண்டி தேர்தலுடைய பின்னணி குறித்து இப்ப பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியின் இடைத்தேர்தல் ரிசல்ட் இன்று வெளியாகியிருக்கு. இதுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்தை பிடித்திருக்காங்க. அதிமுக போட்டியிடாத நிலையில் அதன் ஓட்டுகள் பாமகவுக்கு கிடைக்கல, மாறாக திமுக பக்கம் சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் பின்னணி பற்றிய முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக திமுகவின் புகழேந்தியிருந்தார். இவர் உடல்நலக் குறைவால காலமானார். இதையடுத்து கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக அன்புமணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா போட்டியிட்டிருக்காங்க. இவர்கள் உள்பட மொத்தம் 29 பேர் வேட்பாளராக களமிறங்கினாங்க. இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடல. கடந்த 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மொத்தம் 82.9% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இதையடுத்து ஓட்டு எண்ணிக்கையும் நடந்திருக்கு. பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் தொடக்கம் முதலே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்தார். மொத்தம் 20 சுற்றுகளாக நடந்த ஓட்டு எண்ணிக்கை அன்னியூர் சிவா அமோக வெற்றி பெற்றார். அன்னியூர் சிவா மொத்தம் 1,23,688 வாக்குகள் பெற்று வென்றுமிருக்கார். அவரை எதிர்த்து களமிறங்கிய பாமக வேட்பாளர் அன்புமணியை விட அவர் 67,440 வாக்குகள் கூடுதலாக பெற்று வென்றுமிருக்கார். இந்த தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா டெபாசிட் இழந்தாங்க. அவங்க வெறும் 10,520 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருந்தாங்க. மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 27 பேர் டெபாசிட் இழந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாத நிலையில் அவர்களின் ஓட்டு என்பது திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு சென்று உள்ளதாக கூறப்படுது. மாறாக பாமக வேட்பாளர் அன்புமணி மற்றும் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா ஆகியோருக்கு கிடைக்கல. அதாவது லோக்சபா தேர்தலில் பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. அதிமுக கூட்டணியில் பாமக இணையல. இது அதிமுகவினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இது முதல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இப்படி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை அரவணைக்கும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாமகவுக்கு அதிமுகவினர் ஓட்டளிக்க விரும்பவில்லை அப்படின்னு கூறப்படுது. குறிப்பாக பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வந்துட்டுருக்காரு. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் பாமக அங்கே போட்டிட்டு இருக்கு. மேலும் அண்ணாமலையும் பாமக வேட்பாளர் அன்புமணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்காங்க. இதனால வேறு வழியின்றி அதிமுகவினர் பாமகவுக்கு பதில் திமுகவுக்கு ஓட்டளித்து உள்ளதாக அரசியல் நோக்ககர்களும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் விக்கிரவாண்டியில் வெற்றி தோல்வியால் மொட்டையடித்து கொண்டு கட்சி உறுப்பினர்கள் ஆரவாரம் செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் கடந்த ஏப்ரல் மாதம் காலமானார். இதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் நடந்தது. இந்த இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது, அதனால் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு அதிமுக ஒதுங்கிய சூழலில் திமுக சார்பில்
அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாதக சார்பில் அபிநயா உள்ளிட்ட 29 பேர் தேர்தலில் போட்டியிட்டாங்க. இந்த தேர்தலில் 1,16,962 ஆண் வாக்காளர்களும் 1,20,040 பெண் வாக்காளர்களும் 29 மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு மொத்தம் 2,37,031 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட மருத்துவரணி நிர்வாகிகள் திமுக வெற்றி பெற்றால் மொட்டையடித்துக் கொள்வதாக வேண்டிக் கொண்டு திருப்பதிக்கு சென்று மொட்டையடித்துக் கொண்டிருக்காங்க.